மக்களின் இன்றைய மார்க்க நிலை வளர்கிறதுன்னு தேய்ந்து கொண்டு இருக்கிறது என்று தன்னுடைய எதிர்வாதத்தை வைப்பதற்காக வேண்டி அந்த அணியினுடைய தலைவர் பட்ட வகுப்பு மாணவர் முகமது ஹாலித் அவர்களை நாம் அன்போடு அழைக்கிறோம். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. حمدا مصليا أما بعد. உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. மேலும் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான எனது கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பேணி பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லுள்ளங்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியின் சமாதானம் ஒன்றும் குறையாமல் நின்று மட்டுமாக. ஆமீன். நடுவர் அவர்களே, எனது எதிரணியின் தலைவர் வந்து சொன்னாரு, நமக்கு முன் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் நம்ம எல்லோருக்கும் ஒரு சாட்சி. அருமையான உதாரணம் இல்ல? ஆனா நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, இங்க இருக்கிற இத்தனை மாணவர்களும் இறைகல்வியை படிக்கிறீங்க, இதே பாதையில போயிடுறாங்க, நம்மளால சொல்லிட முடியுமா? என்ன செய்யறவர்களே, பாஸ்போர்ட்ல ரெடி ஆயிடுச்சா? ஒவ்வொருவரும் படிக்கக்கூடிய கல்வி இறை கல்விதான். ஆனா அதே பாதையை பின்பற்றுறாங்களா? சொல்லிட முடியுமா? பாஸ்போர்ட் ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா? நடுவர் அவர்களே சாட்சி சொல்றாங்க பாத்தீங்க. அடுத்து நம்மளுடைய தலைவர் சொன்னாரு, மதரசாக்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது, மாணவர்கள் குவிகிறார்கள். சரி, உலக கல்வி இல்லாம எந்த மதரசா இருக்கு? சேர்க்கக்கூடிய பெற்றோர்கள் கேட்கிறாங்க, இதுல ஸ்கூல் சேர்ப்பீங்களா? எத்தனாவது சேர்ப்பீங்க? காலேஜ்ல மட்டும் சேர்த்து விடுவீங்களா? பிள்ளையை படிக்க விடுவீங்களா? கோ எஜுகேஷனா இல்ல தனித்தனியா படிக்க வைப்பீங்களா? பாய்ஸ் தனியா கேர்ள்ஸ் தனியா இருப்பாங்களா? இந்த கேள்வி இல்லாம எப்படின்னு சொன்னா, எங்களுடைய அசத் அழகா சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு கல்வின்றது எப்படி தெரியுமா? இஸ்லாம் கல்வி தேன் தொட்டு பிள்ளைக்கு மருந்து ஊட்டுற மாதிரி ஆயிடுச்சா. உலக கல்வின்றது தேனு, அதை தொட்டு மாட்டு கல்வியை ஊட்டிட்டு இருக்கோம். இதை வச்சுட்டு எங்க தலைவர் என்ன சொல்றாரு? இஸ்லாம் வளர்ந்துகிட்டே இருக்கு. அடுத்து ஒரு ஆயத்தை சொல்லிட்டு நடுவர் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கு, எங்களுக்கு தான் இங்க தீர்ப்பு கொடுக்கணும். அடுத்து சொன்னார் ஒரு விஷயம், அருமையான விஷயம். கர்நாடகா சைட்ல எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் கட்டும் போது ஒரு வீர பெண்மணி குரல் கொடுத்தால் என்னங்க ஆச்சு? இஸ்லாமுக்கு வளருதுன்னு சொன்னீங்க, ஒரு பெண்மணி தான் குரல் கொடுக்குறாளா? என்னாச்சு இஸ்லாத்துக்கு? ஒரு பெண்மணி தான் குரல் கொடுக்குறாளா? அதுவும் இல்லாம ஆரம்பத்துல நடுவர் அவர்கள் அருமையான பண்ணாங்க, தலைப்புல சொல்லி கேட்டாங்க வளர்கிறது. ஆனா அடுத்து சொல்லும் போது பாத்தீங்களா, இல்லைங்க தேஞ்சுக்கிட்டு தான் இருக்குன்னு ஒரு அழுத்தமா சொன்னாங்க பாருங்க. அங்கேயே தெரியுதுல்ல, மாடுலேஷன் ஒரு குற்றமாப்பா. சரி சரி, அடுத்த விஷயத்துக்கு போவோம். இப்ப ரொம்ப நாளா தலைப்பு கொடுத்து இந்த புதன்கிழமை வரைக்கும் எப்படி ஆரம்பிக்குதுன்னே தெரியல. பள்ளியாசல்ல ஒரு முதியவர் பார்த்து, என்னப்பா ஒரே யோசனையிலே இருக்கே, நல்லா பேசக்கூடியவர் கேட்கிறாரு, இல்ல இந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நாங்க பேச போறோம், எப்படி ஆரம்பிக்குன்னு சொல்லல. அப்படியா? இன்னைக்கு என்ன கிழமைப்பா? புதன்கிழமை. லோகர் தொழுதியா? தொழுதுட்டேனே. சரி சரி, எத்தனை சப்பு இருந்துச்சு? என்ன ஒரு 2.5 சப்பு இருந்துச்சு. உங்க பசங்க ஒரு 1.25 சப்பு நின்னாங்க, அப்ப மிச்சம் 1.5 சப்பு ஊருக்காரங்க. சரிப்பா. அதே ஜும்மால பாத்தியா? பார்த்தனே, எப்படி இருந்துச்சு? இல்ல இப்ப என்ன இல்ல, பள்ளி ஃபுல்லாய் வெளிவாசல் வரைக்கும் நின்னாங்க. அப்ப இதுலயே தெரியலையா அப்ப உனக்கு எந்த அளவுக்கு இஸ்லாம் வந்திருக்கீங்க? ஊர்ல பள்ளியை விட அதிகமா ஆள் இருக்காங்க, ஆனா 1.5 சப்பு தான் தொழுகைக்கு ஆள் வருது. எந்த அளவுக்கு இஸ்லாம் வளர்ந்திருக்கு? அந்த முதியவர் சொல்றாரு, 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன்னு சொன்னா, நான் சின்ன பிள்ளை, காலங்காத்தால எத்தி உதச்சு எங்க அப்பா எத்தி விடுவார் வெளியில, தொழுவைக்கு போறான்ட்டு அடிச்சு பத்துவார் வெளியில. நாங்கெல்லாம் சப்புக்கு வருவோம், குறைஞ்சது முதியவர்கள் இருந்து பெரியவர்கள் இருந்து 4 சப்புவாக குறைஞ்சது நிற்கும். இப்ப எங்க போச்சு இந்த வளர்ச்சி? வெறும் 25 வருஷம்னா 1400 வருஷத்துக்கு எல்லாம் போல, ரசூல்லா காலத்துக்கு எல்லாம் போகல. ரசூல்லா காலத்துக்கு போனா போர்க்களத்துல இருந்து தொழுறாங்க சஹாபாக்கள். அலியல்லா காலில் அன்பு குத்தி இருக்கு, தொழுகை நிற்கும் போது எடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு இபாதத் இருந்துச்சு. இப்ப எங்க போயிடுச்சு? வளர்ச்சியில குறைபாடு, பலகீனங்கள் வெளியே தெரிகிறது.
எப்படி தொழுதாங்க? இன்னைக்கு இளைஞர்கள் போர்க்காலத்துல தொழுதாங்கல்ல, ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் தொலை போறது ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. சரி, எங்க தலைவர் சொல்லிட்டு போனா இஸ்லாம் வளர்ந்துட்டு இருக்கு. எப்படி தெரியுமா வளருது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 பிரிவுகள் கொடுத்துட்டு போனாங்க நம்ம மார்க்கத்தை. இமாம்களை வச்சு நமக்கு அழகா பிரிவுகளை பிரிச்சு கொடுத்தாங்க, சட்டங்களை பிரிச்சு கொடுத்தாங்க, 4 மதுரகளை வச்சு நல்லா இது பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கு மட்டும் மாஷா அல்லாஹ் 27 பிரிவுகள் இருக்கு. எப்படிங்க 27 பிரிவுகள் இருக்கு? ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க 70 எத்தனையா பிரிவுங்க? 73 பிரிவுல பிரிவுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப பிரிஞ்சுக்கிட்டே இருக்குது. நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வாத்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. நீங்கள் இறைவனுடைய கயிற்றை வலுவாக பற்றி பிடிங்கள், ஒன்று சேர்ந்து பற்றி பிடிங்கள், பிரிந்து விடாதீர்கள். எப்படி சொல்றான் பாருங்க, நான் சொல்லலைங்க, அல்லாஹ் சொல்றான். சரி, இதுலதான் இப்படி சொல்றான். இதுல என்ன நீங்க பலகீனத்தை கண்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, அடுத்து அல்லாஹ் சொல்றான், வலா தனாஸவு வதஃப்ஸலு வததுஹபு ரீஹுக்கும். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பிணங்கிக் கொள்ளாதீர்கள். இவ்வாறு நீங்கள் பிணங்கிக் கொள்வது உங்களுக்கு என்ன பண்ணுவோம்? பலகீனத்தை ஏற்படுத்துன்றான். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா நடுவர் அவர்களே? என்னன்னா, உன்னை நீ திருத்திக் கொண்டால் உலகம் தானாக திருந்தும் சொல்லுவாங்க. தன்னைத்தானே ஒருத்தர் திருத்திக்கிட்டா சரியா? அப்ப தன்னைத்தானே ஒருத்தர் எல்லோரும் தன்னைத்தானே பலகீனப்படுத்திக் கொண்டா இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இஸ்லாமியர்கள் பலகீனம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படையா தெரியுது, வெளிப்படையா தெரியுது. இத்தனை விஷயங்களை முடிச்சுட்டு மார்க்க கல்விக்குள்ள போக தலைவரை என்னன்னு சொன்னா, பிஹெச்டி முடிச்சுட்டு ஒரு பையன் சும்மா தொலைக்கு வந்திருக்காரு. மாஷா அல்லாஹ், உலக கல்வியில மிகப்பெரும் வளர்ச்சி. எங்க தலைவர் சொன்னாரு, மதரசாக்கள் மாணவர்கள் நிறைய சேர்க்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, மதரசால படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமா, உலக கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமா? ஏதோ நியாயம் வேணாமா? பேசிடுறதா நம்ம? பிஹெச்டி முடிச்சுட்டு ஒரு மாணவன் சும்மா தொலை வந்திருக்காரு. பக்கத்துல ஒரு சின்ன குழந்தை குரான் எடுத்து வச்சிருக்கான். அவன் குரான் ஓத தெரியல. அந்த ஆள்கிட்ட கேட்கிறாரு, ஆனா எனக்கு இதை சொல்லி கொடுங்கண்ணே. அவரு சொல்றாரு, எப்பா எனக்கு குரான் ஓத தெரியுது. எனக்கு குரான் பிஹெச்டி முடிச்சிருக்காரு, பெரிய படிப்பு, எப்பா குரான் ஓத தெரியாது. இன்னைக்காவது அந்த பையன் குரான்ல இருக்குது என்னன்னு கேட்டான். இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுன்னா நமக்கு வரக்கூடிய வாரிசுகள் இது என்னன்னு கேட்பான். எதை காட்டி? குரானை கை காட்டி இது என்னன்னு கேட்பான். அந்த லெவல்ல இருக்கோம் நம்ம. இதுல மார்க்கம் வளர்ந்து தலைவர் சொல்லிட்டு போயிருக்காரு. சரி, அடுத்து இந்த காலத்துல நவீன வளர்ந்துருக்கு தெரியுமா? எந்த அளவுக்கு இந்த காலம் நவீனம் வளர்ந்துருக்கு தெரியுமா? ஒரு பதிவுல சொல்லப்படுது, நாசால 2003 அனுப்பப்பட்ட ராக்கெட்டை விட நீங்க நம்ம கையில இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் போன் இருக்கு தெரியுமா, அட்வான்ஸா, நெட்வொர்க்ல ஃபாஸ்டா. ஆனா இன்னைக்கு அது நம்ம என்னத்தை தேடிக்கிட்டு இருக்கோம்? ஆளாளுக்கு ஒரு இமாம் வச்சுக்கிறாங்க. இவர் இது 2 லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சிருக்க இமாம், இவர் 4 லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சிருக்க இமாம். இவரை நான் ஃபாலோ பண்றேன், இவரை நீ ஃபாலோ பண்ணு. அவர் 8 கைட்டும் பாரு, இவர் 20 கைட்டும் பாரு. எந்த அளவுக்கு மார்க் வளர்ந்துருக்கு பாருங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், இதுலதான் இமாம்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஊர்லயே ஒரு இமாம் இருப்பாரு, கல்வியெல்லாம் முடிச்சுட்டு குரான்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு பெரிய பெரிய படிப்புலாம் முடிச்சு இமாம் இருப்பாரு. அவரை என்ன பண்ற, வா வா துவா வா அப்படின்னு கூப்பிடுவோம். மரியாதை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாத்தீங்களா மார்க்க கல்விக்குள்ள? இன்னைக்கு சாதாரணமா நம்ம வீடை எடுத்துப்போங்க, மார்க்க கல்விக்கு இருக்கக்கூடிய மதிப்பு என்ன தெரியுமா? அல்லாவுடைய வேதத்திற்கும் ரசூலுல்லாஹ்வுடைய கவுலுக்கு இருக்கக்கூடிய மரியாதை தெரியுமா? ஒரு 4 நாள் லீவ் வேணும், பள்ளிக்கூடத்துல லீவ் கேட்பாங்க. சரி, கேட்டாச்சா? இப்ப என்ன பண்ணுவாங்க? மதரசா, மதரசா தானே, மதரசா தானே. இறை வேதத்தை கற்கக்கூடிய ஒரு மனம், ரசூலின் கவுலை சொல்லக்கூடிய ஒரு இடம் மதரசா தானே. அந்த லெவல்ல தான் இருக்கு நம்ம கல்வி. ஆனா உலக கல்வி கொடிகட்டி பறந்துகிட்டு இருக்கு. பல கோடிகளை வசூல் பண்ணி அள்ளி தெளிக்கிறான். இன்னைக்கு இத்தனை மாணவர்கள் இங்க இருக்கீங்க, ஆனா பல கோடி செலவு பண்ணி உலக கல்வி படிக்கிற எத்தனை பேரு? மாட்டு கல்வி செலவு பண்ற எத்தனை பேரு? மனிதனையும் வளர்ந்துருச்சு, மனிதனையும் வளர்ந்துருச்சு. அதான் காலேஜில் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. பல லட்சங்களையும் பல கோடிகளையும் கொடுத்து பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறாங்க. ஆனா வேலைக்கு அவன் தெருவா தெரியும். என்ன வேலைக்கு அவன் தெருவா தெரியும். ஆனா இமாம்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு இடத்த நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல நம்மளுடைய நிர்வாகம் நம்மளுக்கு எந்த லெவல்ல வச்சிருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல இருந்தே நமக்கு தெரிய வந்தது என்னதுங்க, நம்மளுடைய மார்க்கம் எந்த அளவுக்கு, இஸ்லாமியர்கள் நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது. அது மட்டுமா, அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனார், கல்வி வளர்ந்துகிட்டே இருக்கிறது. அப்பயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருஃபோல் ஈமீன் சொன்னாங்க, இருஃபோல் ஈமீன் சொன்னாங்க, கல்வி உயர்த்தப்படும் ஏன் சொன்னாங்க? இறுதி காலம் நெருங்கும் பொழுது கல்வி எல்லாம் உயர்த்தப்பட்டிருப்பா அப்படின்னு ஏன் சொன்னாங்க? ஏன்னா இருக்க மாட்டேன்,
அந்த ஜும்மாவுடைய நாள்ல அல்லாஹ்வுடைய பெயரை திக்ர் செய்வதற்கு ஒரு முஸ்லீம் இருக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய பெயரை திக்ர் செய்ய ஒரு முஸ்லீம் இருக்க மாட்டான். கல்வி உயர்த்தப்பட்டுரும். அல்லாஹ்னா யாருன்னே தெரியாது. தொலை வைக்க ஆள் இருக்க மாட்டான். ஒரு சுன்னத்துகளை சொல்வதற்கு ஆள் கிடையாது. ஏன் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கோம்? எத்தனை சட்டங்களை நம்ம விட்டு மறைஞ்சு போச்சு. வாங்க சொல்லும் பொழுது நம்ம பதில் சொல்றோமா? இந்த இடத்துல எத்தனை முறை நக்சலாசம் பேர் ஒதுக்கப்பட்டுச்சு, செலவாத்து சொன்னோமா? அப்ப இதுதான் நம்ம மார்க்கத்தோட நிலை. அப்ப நம்ம மார்க்கம் என்னங்க, இன்னும் கல்விகள் உயர்த்தப்படும் போதெல்லாம் மார்க்கம் பலகீனம் அடைந்து கொண்டே இருக்கிறது, தேய்ந்து கொண்டே இருக்கிறது, தேய்கிறது என்பதை உறுதிப்படுத்தி முறைக்கு தெரிவிக்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய முஸ்லிம்களின் மார்க்க நிலை தேய்ந்து கொண்டிருக்கிறது, தளர்கிறது என்கிற அணியின் தலைவர் அழுத்தமான பல கேள்விகளை வைத்திருக்கிறார்கள். மதரசா பிள்ளைங்க ஆதாரம்ன்றாரு. மதரசா பிள்ளைங்களே ஸ்கூல் வச்சா தானுங்க வர்றாங்க. பத்தாவதுக்கு நம்முடைய ஆலிம் கவிஞர் வேற வம்பில் இழுத்துட்டு போயிருக்காரு. தேன் தொட்டு கொடுத்தா மருந்து மாதிரி ஸ்கூல் இருந்தாதான் ஓதவே வர்றான். இதன் போய் வளர்ச்சிங்கிறியப்பா அப்படின்னு இருக்காரு. கர்நாடகாவில் ஒரே ஒரு பெண்ணு தான் இருக்கா. எல்லா பெண்ணுகளும் வீரகோஷம் போட்ட மாதிரி சொல்லிட்டு போயிட்டீங்களே, இதை நாங்களும் வேற நம்பி வளர்ச்சின்னு வேற நம்பி உட்காந்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. இப்போ நியாயமான வாதம் தான். 25 வருஷத்துக்கு முன்னாடி 4 சப்பு இருந்துச்சு, இன்னைக்கு 1.5 சப்பு தான் இருக்கு. அதுவும் மதரசா பிள்ளைங்க பாதி, அது இல்லாட்டி அதுவும் அரை சப்பா போயிருக்கும் என்று சொல்லியிருக்காரு. அன்னைக்கு போர்ல தொழுதாங்க, இன்னைக்கு வீட்டில் கூட தொட மாட்டாங்களாம் என்று சொல்லியிருக்காரு. மார்க்கம் பல பிரிவுகளா போச்சு, முஸ்லிம்கள் பலகீனமாயிட்டாங்க. பிஹெச்டி படிச்சிருக்காரு, குரான் கூட ஓத தெரியல, நீங்க எப்படி இதெல்லாம் வளர்ச்சின்னு பேச வந்துட்டீங்க என்று நிறைய கேள்விகளை வைத்திருக்கிறார். மிக முக்கியமாக நம்ம எல்லோருக்கும் தெரிந்த மக்தப மதரசாக்களுக்கு செலவழிப்பதற்கோ நேரம் கொடுப்பதற்கோ இன்றைய இஸ்லாமியர்கள் தயாராக இல்லை. பள்ளிக்கூடத்தில் காலேஜுகளில் லட்சக்கணக்காக செலவழிக்கிறாங்க. ஆனால் மக்தப மதரசா மார்க்கம்னு வந்துட்டா அவர்கள் அதை பொருட்படுத்துவதில்லை. லீவு தானே பார்த்துக்கலாம் என்று இஸ்திஃபாக், ரொம்ப துச்சமாக கருதுகிற மனோநிலை பரவலாக இருக்கிறது என்று ஒரு யதார்த்தத்தை முன்வைத்திருக்கிறார். பாவம், இந்த முஸ்லிம்களின் நிலை வளர்கிறதே என்று சொல்லக்கூடியவர்கள் இதை எப்படியெல்லாம் தகர்க்க போகிறார்களோ இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.